வணக்கம் மக்களே. பஞ்சமி நற்பவியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போது நம்ம ஔவையார் நமக்கு சொல்லிக் கொடுத்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிள்ளையாரோட முழு அனுகிரகத்தையும் பெற்ற ஔவையார் அந்த பிள்ளையாரோட அனுகிரகத்தை பெண்கள் எப்படி பெற வேண்டும் என்ற ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தது தான் இந்த செவ்வாய் பிள்ளையார் ரகசியம். இதை முழுக்க முழுக்க பெண்கள் மட்டுமே வழிபடக்கூடிய விரதமாகும். பெண்கள் தங்கள் குடும்பம் செழிக்கவும் ஒற்றுமையாக இருக்கவும் அண்ணன் தங்கை பாசத்தை மேம்படுத்தவும் இழந்த செல்வத்தை திரும்ப அடையவும் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் கணவன் மனைவி ஒற்றுமை வலுப்பெறவும் வாங்கல்ய பாக்கியம் நீடிக்கவும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கவும் திருமணம் சீக்கிரம் கைகூடி வரவும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறவும் இந்த விரதம் சிறந்த பலனை தரக்கூடியதாகும். இப்போ இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். இந்த விரதத்தை 4-5 சுமங்கலி பெண்கள் மற்றும் கன்னி பெண்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய வழிபாடாகும். தனியாக இந்த விரதத்தை மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒருவர் கதை சொல்ல இன்னொருத்தர் போட்டு கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பக்கத்து வீட்டு பெண்கள் எதிர் வீட்டு பெண்கள் தெரிந்தவர்கள் என்று ஒன்று சேர்ந்து இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். இந்த விரதத்தை யார் யார் கடைபிடிப்பார்கள் கேட்டிங்கன்னா, சில பேர் வீட்டில் பரம்பரையாக இந்த விரதத்தை கடைபிடித்து வருவாங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வாங்க. இல்லைங்க, எனக்கும் இந்த விரதத்தை புதுசாக எடுத்து செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். ஆனால் அதை வழியாக கடைபிடித்து வருபவர்களை அவர்கள் சாமி கும்பிடும்போது அவர்களை அழைத்து அவர்கள் கையால் இதை ஆரம்பித்து தரும்படி நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விரதத்தை வழிபடும்போது ஆண்கள் இதை பார்க்கக்கூடாது. அதனால தான் இந்த விரதத்தை பெண்கள் மட்டுமே சேர்ந்து இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு என்று கூறுவார்கள். அப்படி ஒரு வேளை அந்த ஆண்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் தூங்கின பிறகு மற்ற பெண்களை வீட்டுக்கு வர வைத்து அவர்களுக்கு தெரியாமல் வழிபடுவார்கள். இந்த விரதத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். இதற்கு முதலில் புளிய இலை, புங்கை இலை, சுருட்டு, ஒரு சொம்பு அதாவது கலசம் வைக்கிறதுக்கு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், ஊதுபத்தி, சூடம், மஞ்சத்தூள், சாம்பிராணி இதையெல்லாம் பூஜை பொருட்கள். முக்கியமாக கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் அரிசி, ஒரு தேங்காய் போதுங்க. அதாவது பச்சரிசியை ஊற வைத்து இடித்து சில பேர் உரலில் இடிப்பாங்க. அதாவது உரல் வைத்து இடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் உரலில் இடிப்பாங்க. இப்போல்லாம் எல்லாரும் அதை மிக்சியில் எடுத்துக்குவாங்க. மிக்சியில் இடித்த பிறகு அதை சலித்து வைத்து கொள்ள வேண்டும். அரைப்படி பச்சரிசி அப்படின்னா ஒரு தேங்காய் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த விரதத்தில் யார் யார் கலந்து கொள்கிறாங்களோ அவங்களும் பச்சரிசியும் தேங்காயும் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி பூஜை செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல சாமி கும்பிட, அதாவது பூஜை செய்கிறதுக்கு ஒரு சின்ன இடத்த நம்ம தேர்ந்தெடுத்துக்க வேண்டும். அதில் அரிசி மாவால் கோலம் போட்டு ஒரு கலசத்தில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூளை போட்டு அதில் புளிய இலை, புங்க இலை வைத்து நடுப்புற வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஒரு வெத்தலையில் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தட்டில் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வச்சு இதில் முக்கியமாக சுருட்டு ஒன்று வாங்கி வைப்பாங்க. பிறகு விளக்கேற்றி விட்டு யார் யாரெல்லாம் தேங்காய் எடுத்து வந்தார்களோ எல்லாருடைய தேங்காயும் ஒன்றாங்க வச்சு ஒன்றா உடச்சி வைக்கணும். அந்த தேங்காய் உடைச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அவங்கவுங்க மாவு கொண்டு வந்திருக்கிறதுல எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி அது பனைவாங்க. அந்த தேங்காய் தண்ணி பத்தாதப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முக்கியமாக இந்த மாவில் உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போது அந்த மாவில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு விளக்கு செய்வாங்க, அப்புறம் அடை செய்வாங்க, அப்புறம் பூனைக்கால், விறகு கட்டை, அம்மி, ஆட்டுக்கள், அப்புறம் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒரு டிசைனாக ஒன்று செய்வாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க மாவுலையும் எல்லா ஜாமானும் நம்ம செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வைக்கோல் போட்டு அதை இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுப்பாங்க. அப்படி இல்லைனா வெறும் சட்டியில் தண்ணி ஊற்றி கூட அதில் அவிச்சு எடுப்பாங்க. இப்படி எல்லோரும் கொண்டு வந்த மாவை கொழுக்கட்டையும் அவிச்சு எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போய் சாமிக்கிட்ட வச்சுட்டு அங்கே உள்ளவங்க யாராவது ஒருத்தவங்க கதை சொல்லுவாங்க. அந்த ஔவையார் கதை. இந்த கதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கதை என்னன்னு நம்ம பார்ப்போம். ஒரு ஊரில் 7 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வறுமை. 7 அண்ணன்களும் விறகு வெட்ட காட்டுக்கு போகிறாங்க. அப்போது அந்த வழியாக வந்த ஔவையாரம்மா அவங்க வீட்டுக்கு யாசகம் கேட்குறாங்க. அப்போது அந்த தங்கை, எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அம்மா, நாங்களே ஒரு அரை வேளை கஞ்சி தான் குடிக்கிறோம், நெல் குத்துனா பாதி ஊமி தான் வருது, உங்களுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதை கேட்ட ஔவையாரம்மா, நான் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தர ரகசியப்படி நீ இந்த வழிபாட்டை பிள்ளையாரை நினச்சி நீ உருகி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு நீ இதை செஞ்சு வழிபட்டினா உனக்கு இந்த வறுமையெல்லாம் போய் நீ நல்ல செழிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரத முறையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி அவங்க சொன்னது தான் இந்த சக்தி வாய்ந்த பிள்ளையார் விரதம். இதை கேட்ட அந்த பெண், எனக்கு அதை செய்யறதுக்கு என்கிட்ட அரிசி கூட இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே ஔவையாரம்மாவே ஒரு கைப்பிடி அரிசியையும் கொடுத்து தேங்காயும் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த பெண்ணும் உடனே அதை வாங்கி அந்த விரதத்தை மேற்கொள்கிறார். தேங்காயும் அரிசியையும் வைத்து கொழுக்கட்டை செய்யும்போது உப்பு கூட அவங்க வீட்டில் இல்லை. அதனால தான் உப்பு போடாமல் இந்த கொழுக்கட்டையை செய்கிறாங்க.
அந்த மாவில் கொழுக்கட்டை பிடிச்சி அடுப்பில் வைக்கும்போது பூனை வந்து ஒன்றுக்கு அடிச்சுன்னு சொல்கிறாங்க. நெருப்பை அணைச்சிட்டு போயிடுது. அவங்கள்ட்ட வேறு நெருப்பும் இல்லை அந்த அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு. உடனே அந்த அம்மா வந்து ஒரு புளிய மரத்தில் ஒரு காலும் புங்க மரத்தில் ஒரு காலும் வச்சு எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது ஒரு வெட்டியான் வந்து பிணத்தை எரிச்சு கொண்டு இருக்கிறான். அவனிடம் போய் நெருப்பு கேட்குறாள் அந்த பெண். அவள் எதுக்கு என்று அப்படின்னு அந்த வெட்டியான் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பெண் இந்த விரதத்தை பற்றி சொல்கிறாள். அப்போது நீ சாமி கும்பிடும்போது என்னையும் நினச்சிக்கோன்னு சொல்லி நெருப்பு கொடுக்குறான். இப்படி அவள் இந்த விரதத்தை மேற்கொள்ள குடும்பம் நல்ல வழியாக வருகிறது. மேலும் மேலும் நல்ல வசதி பெருகி கொண்டே போகுது. கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா வந்து வேட்டைக்கு வீரர்களோடு போகிறான். திடீர்னு அந்த ராஜாவுக்கு தண்ணி தாகம் எடுக்குது. அங்கே எட்டி பார்க்கும்போது ஒரு வீடு தெரிகிறது. அங்கே சென்று அந்த ராஜா வந்து தண்ணீர் கேட்குறான். அப்போது அந்த பெண் வந்து ஒரு சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்குறா. இதை பார்த்த ராஜா, நாங்கள் நிறைய பேர் வந்துள்ளோம் அம்மா, இந்த ஒரு சொம்பு தண்ணி எங்களுக்கு பத்தாது அப்படின்னு கூறுகிறான். உடனே அந்த பெண், நீங்கள் இந்த சொம்பில் உள்ள நீரை குடித்துவிட்டு மிச்சமும் அதில் இருக்கும், அதை நீங்கள் என்னிடம் தருவீர்கள் என்று சொல்கிறார். இதை கேட்ட அந்த ராஜா சிரித்து கொண்டே அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! ஆனால் குடிக்க குடிக்க அந்த தண்ணீர் குறையாமல் மிச்சம் அதில் இருந்து கொண்டே இருக்கிறது. இதை கவனித்த ராஜா வந்து அந்த பெண்ணை பிடித்து போய் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாள். அப்புறம் அந்த பெண்ணோட 7 அண்ணன்களுக்கும் திருமணம் நடக்கிறது. அந்த பெண் அங்கே வந்த 7 அன்னிமார்களுக்கும் இந்த விரதத்தை பற்றி சொல்கிறாள். இந்த விரதத்தை கடைபிடிக்க சொல்கிறாள். ஆனால் அவர்களோ இந்த உப்பில்லா கொழுக்கட்டையை குப்பையிலே என்று கூறி இந்த விரதம் செய்யும்போது அந்த கொழுக்கட்டைகளை திங்காமல் குப்பை 7 அன்னிமார்களுக்கும் இந்த விரதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறாள். இந்த விரதத்தை கடைபிடிக்கவும் சொல்கிறாள். ஆனால் அவர்களோ இந்த உப்பில்லா பண்டத்தை யார் திம்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கொழுக்கட்டைகளை அழுக்கு துணியிலே மூட்டையாக கட்டி வண்ணனிடம் கொடுத்து விடுகிறார்கள். அதை எடுத்துக்கொண்டு சென்ற வண்ணனோ ஆற்றில வைத்து திறக்கும்போது அவனுக்கு வந்து தங்க கட்டிகளாக மாறி கிடைக்கிறது. ஆனால் இந்த அண்ணன்களோட குடும்பம் வந்து ரொம்ப திரும்பவும் வறுமையில் வாடி போயிடுது. பெண் ராணியாக மாறுகிறாள். மாடியில் இருந்து தலை சீவி கொண்டு இருக்கும்போது அவளுடைய அண்ணன்கள் திரும்பவும் காட்டுக்கு விறகு வெட்ட செல்வதை பார்க்கிறாள். என்ன ஆயிற்று, என் அண்ணன் குடும்பம் திரும்ப வறுமையில் வாடுகிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்ப அன்னிக்கிட்ட போய் எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் இந்த விரதத்தை எல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்கவும் உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இந்த உப்பில்லா கொழுக்கட்டையை வந்து எப்படி திங்கிறதுன்னு செஞ்சுட்டு சொல்லிவிட்டு நாங்கள் இதை எதுவும் நாங்கள் வழிபடலை, நாங்கள் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து இந்த விரதத்தை திரும்ப ஆரம்பிக்க சொல்கிறாங்க. இதை வழிபட்டு வர திரும்பவும் அந்த குடும்பம் நல்லபடியாக வருகிறது. இந்த விரதத்தை நாமும் இது மாதிரி வழிபட்டு வந்தால் நம்மளுடைய குடும்பமும் நல்லா செழிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. இப்படி வந்து ஒவ்வொருத்தவங்களும் கதை சொல்லும் போது எல்லாரும் போடுவாங்க. இப்படி கதை சொல்லி முடித்தவுடன் அந்த கொழுக்கட்டையை வைத்து பூஜை செய்துவிட்டு அந்த கொழுக்கட்டைகளை அந்த இரவிலே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஆனால் சூரியன் வருவதற்கு முன்னே சாப்பிட வேண்டும் என்பதுதான் ஐதீகம். இந்த கொழுக்கட்டைகளை ஆண்கள் பார்க்கக்கூடாது. அவர்களுக்கு தெரியாமல் பூஜை செய்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்து விடுவார்கள். இந்த விரதத்தை எந்தெந்த செவ்வாய்க்கிழமை செய்யணும்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இதுக்கு ஒரு பழமொழியே உண்டுங்க. அசஞ்சா ஆடி, மறந்தா மாசி, தங்குனா தைன்னு சொல்லுவாங்க. இந்த 3 மாதத்துலேயும் வர செவ்வாய்க்கிழமையில நாம் எப்போ வேணாலும் செய்யலாங்க. ஔவையாரோட முழு அனுகிரகத்தையும் பெற்ற ஔவையார் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த இந்த பிள்ளையார், அதாவது இந்த செவ்வாய் பிள்ளையார் ரகசியத்தை நாமும் சிறந்த முறையில் வழிபட்டு நம்மளுடைய குடும்பத்தை சிறப்போட வைப்போம். அனைத்து பெண்களும் இந்த விரதத்தை வழிபட்டு அந்த பிள்ளையாரின் ஆசீர்வாதத்தை பெரும்படி நானும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது வரைக்கும் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பஞ்சமி நற்பவி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.